வணக்கம் நண்பா. இந்த பக்கத்துலேருந்து அர்ஜுன் பேசுகிறேன். அந்த பக்கத்துலேருந்து யார் பார்க்குறீங்கிறத வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிங் ஆஃப் அரேனா சாப்டர் 2. ஸோ ப்ரீவியஸ் சாப்டரில் வந்துட்டு நம்ம ஹீரோவும் அவன் கூட படிக்கிற ஒரு பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டில் ஈடுபட்டுருப்பாப்புல. ஸோ வந்த நாளே சண்டைங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த ஃபைட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நிற்கிறான். ஸோ அவன் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, எனக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்குது, என்னால் வந்துட்டு அவனை சமாளிக்க முடியுமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஸோ அவன் இருந்துக்கிட்டு ரொம்ப வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீ வரமாட்டியா, சரி நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக முன்னாடி வராப்பில். ஸோ அப்படி வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, செம்மையாக பயந்துடுறான். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே பக்கு அடிச்சிக்குது. ஸோ அப்படி அடிச்சிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரியனாவே வந்துட்டு அமைதியாகுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டானுங்க ஒரு செகண்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே சைலண்ட் ஆகிட்டானுங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் பேர் வந்துட்டு காங்கு, ஓகேங்களா. ஸோ நம்ம காங்கு மேலே என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து வேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வேகமாக வாந்தி எடுத்துடுறாப்புல. அவனாக எடுத்துக்கிட்டு அச்சச்ச என்னடா இது, வாமிட்டா ஏறா டேய் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. நம்ம ஹீரோவை என்ன இது இப்படி ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ ஃபைனலி நான் வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கும்போது ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்கூலில் காட்டுறாங்க. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் ஒன்று கடிச்சிட்டே வந்துட்டு, நேற்று பார்த்தியா அந்த பையனை ரொம்ப அசிங்கமாக பண்ணிட்டான்ல, வாமிட்டில் எடுத்துட்டான் பாரு, நான் அவளை இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் தான் வந்துட்டு உட்காந்துருக்காப்புல உள்ளார. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ளே இருக்கிறது தெரியாமல் வந்துட்டு இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பற்றி வந்துட்டு கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னப்பா இன்றைக்கி அரேனாவுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நாளாக வந்துட்டு உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, அரேனா போட்டு ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணல அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ண பிரச்சனை காட்டுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு உனக்கு வந்துட்டு இந்த வைலன்ஸில் வந்துட்டு ஃபன் இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறாப்புல. நம்ம ஹீரோவாக அவன் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான். ஸோ ஸ்டில் வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்துட்டு எந்த புல்லிங்கே நடக்காது. ஸோ அப்படி தானே, அப்படி இருக்கும்போது நான் இங்கேயே வந்துட்டு படிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு அந்த அரேனாவில் இருந்துட்டு குவிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு 998 999 1000 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர்த்த வந்து பார்த்தா மேலே உட்கார வச்சு புஷ்அப் எடுத்துகிட்டு இருக்காப்புல. 1000 புஷ்அப்பு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1000 புஷ்அப் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாப்புல. ஸோ ஒரு மாதிரி கத்துறானுங்க வேறு. ஸோ அடுத்த வாட்டி நான் வந்துட்டு கன்ஃபார்மாக 3 பேர்த்த உட்கார வச்சு 1000 புஷ்அப் எடுப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் உண்மையிலுமே ஹைஸ்கூலில் படிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான். ஸோ நம்ம பிரசிடென்ட் இருக்கா இல்லையா, அவரை வந்து பார்த்துட்டு ஃப்ரெஷ் பாய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது, பெருசாக ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தயங்கி பண்ணி பேசுகிறான். ஸோ அப்படி என்ன சொல்ல போகிறேன், சரி சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, ஸோ நான் வந்துட்டு இந்த அரேனாவில் இருந்துட்டு குவிட் பண்ணுறேன், நான் வந்துட்டு அந்த அரேனாவுக்குலாம் வரமாட்டேன், எனக்கு வந்துட்டு வைலன்ஸுங்கிறதே சுத்தமாக பிடிக்காது. அதாவது எனக்கு அந்த அங்கே நடக்கிறதே வைலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஃபன்னாகவே இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கும்போது நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. ஸோ யோசிக்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், ஸோ நான் வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்துட்டு அமைதியாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனாட்டி நீங்கள் வந்துட்டு என்னை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டே சொல்கிறாப்புல. நம்ம பிரசிடெண்ட்டாக கேட்டால் வந்துட்டு, இப்போ நீ என்ன சொன்ன, அரேனா நடக்கிற ஃபைட்டு உனக்கு ஃபன்னா இல்லையா, அப்படின்னா உனக்கு என்ன என் கூட சண்டை பண்ணணுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுன்னு கேட்குறான். நம்ம ஹீரோ பயந்துட்டானா. ஸோ நம்ம பிரசிடெண்ட் என்ன பண்ணுறாருன்னா அவனை விட்டுட்டு போயிட்டு, நான் வந்துட்டு இந்த 6th கேட்டோட பிரசிடெண்ட்டாக வந்துட்டு நான் இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரேன். ஸோ அரேனா வந்துட்டு இனிமேல் நம்ம கில்டு வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாப்புல. ஸோ அதுக்கு நம்ம ஹீரோ கேட்டோடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ கட் பண்ண அப்படின்னா அந்த 6th கேட் ஹை ஸ்கூல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பெல்லில் தான் காட்டுறாங்க போல். ஸோ லஞ்ச் பெல்லில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் கிளாஸில் வந்துட்டு தனியாக உட்காந்துருக்காப்புல கடைசி பெஞ்சில். ஸோ அப்படி உட்காந்துட்டு இந்த அரேனா ப்ரொடெக்ஷன்னா என்னன்ட்டு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கு இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு வந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோ கூட வாந்தி எடுத்தான் இல்லையா, ஸோ அவன் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கு.
ஸோ வந்துட்டு ஏய் ஃப்ரெஷ்ப்பா இங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவொடனே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அடிச்சுட்டு சொல்கிறான், ஸோ இனிமேல் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்லேவ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் நீ தான்டா எனக்கு ஸ்லேவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோ வந்துட்டு புல்லி பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. நம்ம ஹீரோ சுற்றியும் முற்றியும் பார்க்கும்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிரித்து சிரித்து அவங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கானுங்களே தவிர நம்ம ஹீரோ வந்துட்டு எவனுமே கண்டுக்கல. ஸோ நம்ம ஹீரோ பங்கமாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அந்த முட்டி போட்டு ஒரு பொசிஷனில் இருக்கான் பார்த்தியா, அந்த பொசிஷன்லாம் பார்த்துட்டு கலாய்க்கிறானுங்க. அதாவது அந்த பொசிஷன் செம்மையாக இருக்குது, நீ எதுக்கு தாண்டா லாக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கலாய்க்கிறானுங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவை இருந்துக்கிட்டால் ஓ சரி நான் மறுபடியும் இந்த ஹெல்லுக்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகிட்டோம் போல், என் வாழ்க்கை முழுக்க இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலை பார்த்தா தெரியும், அவன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் குரூப்பாக நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க, தூங்கிட்டு இருக்கானுங்க, ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்படி கட் பண்ணால் 1 வீக் கழிச்சு ஸ்டாஃப் ரூம் தான் காட்டுறாங்க. ஸ்டாஃப் ரூமில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், ஸோ நான் வந்துட்டு ஸ்கூலை வந்துட்டு ட்ராப் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க சொல்கிறான். ஸோ அந்த ஸ்டாஃப் வந்துட்டு சரி நீ ட்ராப் அவுட் பண்ணால் பண்ணிக்க, ஸோ நீ முடிவு அப்படின்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாஃபும் வந்துட்டு சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ கில் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு டக்குன்னு அவங்க அப்பா அம்மாவை நினச்சி பார்த்துட்டு சாரி மேம், சாரி டேட், நான் வந்துட்டு ட்ராப் அவுட் பண்ண போகிறேன், ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு ஸோ அவங்க அப்பா அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு யூஸ்லெஸ்ஸான பையனை வந்து பெற்று போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு பங்கமாக திட்டிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினச்சி பார்க்குறான். ஸோ கண்டிப்பாக இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குறாப்புல. ஸோ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு ஈவினிங் ஆச்சு, ஸ்கூல்லாம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு கிளம்புறாப்புல. ஸோ நான் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த நரக்கத்துலேருந்து வெளியே வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் விட்டு கிளம்புறப்பில் ஸோ அங்கே வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் நிற்கிறாரு வெளியே. ஏய் புது பையா எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு. நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு நான் வந்துட்டு ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட் பண்ணுறேன், நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் சொல்கிறாப்புல. ஸோ நம்ம ஹீரோ அந்த மாதிரி சொல்லும்போது அவன் இருக்கான் இல்லையா இந்த பிரசிடெண்ட்டு, ஸோ அவன் வந்துட்டு சொல்கிறான், ஸோ நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி குவிட் பண்ணுற, உனக்கு என்ன ஃபைட்டு பிடிக்காதா இல்லை வைலன்ஸ் பிடிக்காதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அவன் வந்துட்டு என்னால் வந்துட்டு ஃபைட் பண்ண முடியாது, பீப்புளை வந்துட்டு என்னால் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் நோஞ்சான். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு இதெல்லாம் உனக்கு வந்துட்டு யார் சொல்லி கொடுத்தா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட, உன்னால் ஏன் ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிற, உனக்கு என்ன பல்லு இல்லையா, பல்லில் வந்துட்டு ஈறுகள் இல்லையா, ஸோ அப்படி என்ன அவனால் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா உனக்கு உன்னோட வயிறு இருக்கு இல்லையா, ஸோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ கண்ணப்படான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது கையால் ஒன்றும் அடிக்க முடியாதுன்னா என்ன பல்லரை பிடிச்ச கடியடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஹீரோவை போட்டுட்டு. ஸோ நம்ம ஹீரோவுக்கா இவன் என்னடா அவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், நானே வந்துட்டு இங்கேருந்து வெளியே போகலாம் நினச்சான், இவன் என்னடா நான் வந்துட்டு காதை சங்கூதிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு வந்த மாதிரி தான் எரியுது. நம்ம பிரசிடென்ட் வந்துட்டு செம்ம காண்டாகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ இங்கேருந்து போகிற அப்படின்னா போய்க்க, ஆனால் வெளி உலகத்தில் வந்துட்டு உனக்காக ஒன்றும் சன்லைட்டு பிரைட்டான சூரிய ஒளியும் அப்புறம் பட்டாம்பூச்சிலாம் வந்துட்டு பறக்கும் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் போட்டு விட்றாப்புல. ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வரனா, நீ இங்கேருந்து வெளியே போனாலும் கண்டிப்பாக வந்துட்டு வெளி உலகத்தில் நீ இதே மாதிரி தான் லூசராக இருப்ப, ஒன்ஸ் நீ இங்கேருந்து போயிட்டு அப்படின்னா நீ வந்துட்டு லூசர் தான், லைஃப் ஃபுல்லாக லூசர் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி அனுப்பிச்சிருக்காப்புல. ஸோ அப்படி நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டே வரும்போது அந்த கேங் இருக்கான் இல்லையா, காங்கு தானே அவன் பேர், காங்கு. ஸோ அவன் வந்துட்டு ஸ்லேவ் அப்படின்ட்டு அதாவது அடிமை வந்துட்டியா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சொல்லாமல் இந்த ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட் பண்ணுறியாமே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாப்புல. நம்ம ஹீரோ வந்துட்டு இது எப்பட்றா அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஸோ நீ என்ன தான் இங்கேருந்து வெளியே போனாலும் என்னோடய ஸ்லேவ் தான், ஸோ ஒழுங்கு மரியாதையாக என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறானுங்க. அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு வச்சு குத்துறாங்க நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கடி அடிக்கிறானுங்க. 2 பேர் காலால் உதைக்கிறானுங்க. ஒருத்தன் பாருங்களேன் பைப்பை வச்சு ஒன்றை கையாலே அடிக்கிறான் அப்படின்லாம் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அடிக்கும் போது அவன் கேங் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு ஸோ என்னோடய பிரதர் இங்கே இருந்திருந்தானே எந்நேரம் அவன் உயிரே போயிருக்கும், நீ செத்துருப்படா நாய் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் ஃபோன் எடுத்து ஏதோ ஒரு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்போ பில்டிங் நம்பர் 1106 டோர் நம்பர் 0606 அப்படின்னு சொல்லியிருந்தா பில்டிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு அட்ரஸ் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அந்த அட்ரஸ் சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கா ஷாக்கு, இது வந்துட்டு என்னோடய அட்ரஸ் ஆச்சு, என்னோடய டோர் நம்பர் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ அவனாக வந்துட்டு கேங்காக வந்துட்டு பங்கமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல.
ஸோ நம்ம இவன் இருக்கான்ல ஹீரோ இருந்துக்கிட்டு எதுக்கு வந்துட்டு என்னோடய அட்ரஸ் வந்துட்டு நீ வச்சுருக்க, உனக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, ஏய் அப்படியேடா என்னோட அடிமையை நீ வந்துட்டு அடி வாங்குறத ஃபோட்டோ எடுத்து அது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நான் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் அந்த நரக்கத்துலேருந்து எப்படியோ தப்பிச்சாகணும் அப்படின்னு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி போயிட்டுருக்காப்புல. அப்படி போகும்போது நான் இங்கேருந்து தப்பிக்க போகிறேன்னு கொஞ்சம் தான் அப்படிங்கும்போது யாரோ வந்து அவன் காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ 4, 5 கையெல்லாம் வந்துட்டு அவன் சட்டையை பிடிச்சி இழுக்குது. அப்படி இழுக்கும்போது ஸோ அந்த இவன் இருக்கான் இல்லையா, அந்த பிரசிடெண்ட்டு அவன் வந்துட்டு நீ வெளியே போனால் உனக்கு என்ன சூரிய ஒளியாக இருக்கும், பட்டர்ஃப்ளைலாம் பறக்குமா அப்படின்னு கேட்டான் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வருது. ஸோ என்னடா இது நான் இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினச்சாலும் என்னால் முடியலையே. ஸோ கடைசி வரைக்கும் லைஃப் இப்படியே தான் இருக்குமா? அப்படி இருக்கும்போது உனக்கு கட்சிலன்னா என்ன, உன் பல் இருக்குல்ல, வயிறு இருக்குல்ல, உனக்கு என்ன வயிறு இருக்குல்ல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனுங்கிற பேரில் ஒன்று சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் மைண்டுக்கு வருது. ஸோ நம்ம ஹீரோவுக்காக வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்க போகிறானுங்க. ஸோ அவனை வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் வந்துட்டு ஒரு கோழையாவோ ஒரு பயந்தாங்கோழியாவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அவன் காங்காக இருந்துக்கிட்டு ஃப்ளாஷ்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ இருந்துக்கிட்டு எனக்கு இவங்க இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி குழப்பமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்துட்டு தட்டி விட்றாப்புல. ஸோ அவன் கேங்காக இருந்துக்கிட்டு ஐயோ என் ஃபோன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த நேரம் பார்த்துட்டு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா என்ன, எனக்கு தான் வந்துட்டு பல்லு இருக்கே, பல்லில் வந்துட்டு ஈர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னமோ பண்ணுறான். பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேங் இருந்துட்டு பயங்கரமாக கத்துறான். ஸோ என்னடான்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி கடின்னு கடிச்சு விட்டாப்புல. கையை வந்து பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்கிறான். செம்ம டைட்டாக கடிச்சிட்டான் போல. டேய் பலிக்குதுடா விட்றா டே அவனே இவனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிக்கிறான் அவன் கேங் இருந்துக்கிட்டு. ஸோ நம்ம ஹீரோவா பிடிச்ச புட்டி தான் உடம்பு புட்டி தான் விட்டவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கேங் எடுத்துகிட்டு ஓங்கி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணிடுறாப்புல. ஸோ பஞ்ச் பண்ண உடனே வந்துட்டு எட்டக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விழுந்துடுறான். ஸோ விழுங்கும்போது நம்ம கேங் எடுத்துக்கிட்டு அடா டேவிட் பிய்யா அந்த மாதிரியா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக பேசுகிறாப்புல. பேசும்போது நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு அடங்க மாட்டேன்டா, இனி இனி யாராக இருந்தாலும் வாங்கடா, இன்றைக்கி வந்துட்டு இன்னும் ஒன்று நான் சாக போகிறேன் அப்படின்னா உடனே சேர்த்து தான் அவளை நடக்கிறது கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காப்புல ரத்தம் கொட்ட. டேய் சொன்னதை கேட்டிங்களா, ஒரு எலி கடிச்சிச்சுன்னா அதை என்ன பண்ணுவீங்க, அதை கார்னர் பண்ணி அடிச்சு கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுக்குறாப்புல 2 அல்லங்க எங்களுக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வந்துட்டு அடிக்க வராங்க நம்ம ஹீரோவை. ஸோ இவங்க இப்படி அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒருத்த மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன பஞ்ச் வைக்கிறாப்புல. ஸோ அப்படி வைக்கும்போது அவன் இவன் சொன்னான் இல்லையா, ஸோ அந்த பிரசிடெண்ட்டு, ஸோ அவன் வந்துட்டு நீ வீக்காக இருக்க, நீ ஒரு லூசர் சொன்னான் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் மைண்ட் தாட் வந்துட்டு நான் லூசர் இல்லை, நான் ஒன்றும் வீக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் வைக்கிறாப்புல. ஸோ நம்ம கேங்காக வந்துட்டு ஷாக் ஆகிடுச்சு, ஏன்னா இது இந்த பையன் திருப்பிலாம் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவன் ஓடுறான் போடுறா அப்படிங்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே நம்ம வந்துட்டு ஹீரோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆகிறாப்புல. ஸோ எஸ் ஆகிட்டு செம்ம வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாப்புல. ஸோ அவங்களும் துரத்தி தான் வராங்க போல், பின்னாடி பார்த்துக்கிட்டே ஓடுறான். ஸோ எங்கடா போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹரியானாவில் வந்துட்டு மறுபடியும் 2 பேர் ஃபைட் பண்ணுறதா அதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ அப்படியே இங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ கதவை உள்ளேருந்து திறக்குது, ஹரியானாக்குள்ளேருந்து திறக்குது. ஸோ திறந்ததுக்கப்புறம் சரி யாரா அது இந்த நேரத்தில் கதவை திறக்கிறது அப்படின்னு நம்ம பிரசிடெண்ட் பார்த்தா ஸோ அங்கே நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாரும் தெரியல. ஸோ திரையரங்கம் அதரணும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே வந்து தான். ஸோ உள்ளே வந்தோடனே அந்த அரேனாவே வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆகிடுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த அரேனாவில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன், ஸோ எவனாக இருந்தாலும் வாங்கடா டேவிட் பசங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ மாசாக இருக்குது அந்த சீனு. ஸோ அடுத்த சாப்டர் வந்து மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.